வணங்குவதற்கு ஆமாங்க. அப்படி இருக்க ஈச்சாரி சபையோக்கு வந்திருக்கிறது. நான் யாரு? என்னுடைய பேரு நாமகரணம். எல்லாருக்கும் தெரியுமா? உங்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ சூரிய அதிகார வேலையில அந்த மாதிரி ஒரு கட்டளை மூஞ்சுக்குள்ள முடியா இருக்குது. என்ன பண்ணுது அது ராஜாட்டம் நாய்க்கு என்ன பண்ணாரு? அந்த பக்கம் எலி பேசலாம் நிறைய கூப்பிட்டு நைட்ல தொந்தரவு பண்ணுதா? உன்னால முடிஞ்சா பெரிய பேசலாம் இருக்கு பார்த்து அதை அடிச்சு தோர்த்தவன் நைட் வந்துக்கிறேன். ஏங்க நீ யாரு வந்துருக்க? வந்திருப்பது சந்திர உலகத்தில் உடைத்து தருமர் ஒன்று பீமன் 2 தம்பி அர்ஜுனன். ஆனால் 32 லட்சம் பொருந்திய ஆனால் அர்ஜுனன் மூவரும் பாண்டு மகாராஜனுக்கும் குண்டாதேவிக்கு நாங்கள் பிறந்தோம். என்னுடைய இளையான தம்பிமார்கள் இருக்கின்றார்களே நகுல சகாதேவர்கள் பாண்டு மகாராஜனுக்கும் மாந்திராதேவிக்கும் இருதாய் மக்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு தாய் மக்களாகத்தானே நாங்கள் அவங்கள பத்தி நீங்க எங்களுடைய தாயாதியாக இருக்கும்படியான யார் தெரியுமா? எங்க பெரியப்பா பிள்ளை துரியோதன் முதல் ஆண்டவனிலே துரியோதன் என்ன செய்தார்? எங்களை கொல்லும் பொருட்டாக அநேக சூழ்ச்சிகளை செய்து ஒன்றாய் இரண்டாம் உடலிலே விஷம் வழுக்கிற குளிக்கிற குளத்திலே துர்வசி அரக்குமாரிலே அப்படி என்று எண்ணிலடங்கா கொடுமை செய்தார். அது மட்டுமல்ல எங்கள் தந்தையாக இருக்கும்படியான பாட்டுமகாராஜனுக்கு இறந்த நற்கரி கிடைக்கவில்லை என்று ராஜசு அதாவது நாரதை தெரிவிக்க அத்தன்மையாகத்தானே என் மாமாவை துணை கொண்டு ராஜசூயாக அதை காண பொறுக்காமல் படிக்கு புறாமல் கொண்ட துரியோதனன் ஆசிராபுரம் அழைத்து எங்களை சூது பகலை ஆட செய்து நாடு ராஜ்யம் ஆணை சேனை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வரவோடு வலித்துக் கொண்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அந்த கட்டளை ஏற்று முந்தி முதலாக சூரியவனத்தை அடைந்து சூரிய பகவான் அருளினாரே அட்சிய பாத்திரம் பெற்று அந்த அட்சிய பாத்திரம் நினைக்கின்ற பொருளை கொடுக்கும். என்ன உணவு வேண்டும் நினைக்கின்றாயோ அந்த உணவானது வரும். அப்பேற்பட்ட ஒரு வேளை அந்த அட்சிய பாத்திரத்துல ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்டு. பிறகு கையில் கலந்துட்டா மறுபடியும் உணவு சாப்பிடுவோம். மறுநாளைக்கு தான் வரும். அப்படியாகத்தானே நாங்க வாழ்ந்து ஒரு காலத்திலே அப்படி சூரியவனம் நாரவகாரி சிவன் முருக்கவகாரி சிவன் குருவரி சிவன் இப்படி சைத்தியவனம் அப்படி அதாவது 12 வருஷத்தை தாராளமனம் இப்படி சொல்ல முடியாது. 12 வருஷத்தை கிடைக்கும். அதாவது நாங்கள் பாண்டவர்களுக்கு வனவாசம் கிடைக்கின்ற போது 12 வனவாசத்தை துளைத்து 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம். அஜ்ஞாதவாசம் என்றால் அரசர்களாக இருக்கின்ற நாங்கள் மறை உருவு தரித்து அப்படி வாழ்கின்ற போது துரியோதனன் என்ன கட்டளை நியமித்தார்? நீங்கள் காட்டிலே வாழ்கின்ற போது எங்களுடைய அரசருடைய கண்ணுக்கு யாருடைய கண்ணுக்கு தென்பட்டாரோ மறுபடியும் அப்படி என்று எங்களுக்கு 12 வருஷம் தொலைத்து விட்டோம். 13வது ஆண்டு மறைவுறு. அதனாலதான் நீங்க விசேஷம் சொல்றீங்களா? முதல்ல நீங்க யாரு சொல்றேன் கேட்டுங்க. அண்ணாவாக இருக்கும்படியாக நான் யார் தெரியுமா? அண்ணாவாக இருக்கும்படியான தர்மனந்த கங்கு பற்றாகவும் எங்க விளாடமன்னன் மச்சதேசம் சொல்லும்படியாக விளாடமன்னன் கூடிய பட்டினத்திலே கங்கு பற்ற ஆலோசனை மந்திரியாகவும் நானும் மட்டப்பள்ளி என்று சொல்லும்படியான சமையல் அறையில கறி சமைக்கும் அந்த வேலையை செய்து வருகிறது. அதாவது சாப்பாடு உணவு சமைக்கக்கூடிய வேலையை அனுதினமும் செய்து வருகிறாங்க. மடவழியிலே நான் வேலை செய்து வருகிறேன். என் பலாயினன் பலாயினன் பெயரை மாற்றினேன். பீமன் என்பதை பலாயினன். மலாயின சொல்றீங்க. இன்னொரு பேர் சொல்றீங்க. பீமன். பீமன் எப்பேற்பட்ட ஒரு பலம் பொருந்த ஆளு.
கையால கேட்ட நீ பார்த்தா மத்திய நீ பண்ண மத்து சாப்பாடு செய்யற கரண்டி ஐயா, எங்களுடைய விதிவசத்தினாலே நாங்கள் எங்களுடைய வீரத்தை இழந்து நாங்கள் இந்த மாதிரி உருவத்தை எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே 13 ஆண்டு அது அத்தியாகவாசத்திலே மறைவுறு தரித்து அப்படி இருக்கின்றோம். எங்களுடைய தம்பியாக இருக்கும்படியான அத்திர பெருமான் அந்த விளாடும் மகளாக இருக்கும்படியான ருத்திரிக்கு நாட்டியம் பயிற்சி கொடுக்கக்கூடிய நாட்டிய சாலையில் எங்களுடைய இளைய தம்பிகள் அகுல சகாதேவன் ஆடு மாடுகள் குதிரை என்று சொல்லும்படியான அதனை காவந்து செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய மத்தியாக இருக்கும்படியான தேவி பணிப்பெண்ணாகத்தானே சுதர்கனைக்கு விளாடன் மனைவியாக இருக்கும்படியான சுதர்கனைக்கு பணிவிட வேலை செய்து அப்படியாகத்தானே ஆளுக்கு ஒருவராகத்தானே நான் உருவத்தை மாற்றி விளாட மன்னனத்திலே பணிவிட வேலை செய்து எப்படி வரலாம் தலையில் கொண்டு மாலையாடிடவே சிவபெருமானே மெச்சக்கூடிய அளவுக்கு நாங்கள் அனுதினமும் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். இதெல்லாம் ஊர் மூலம் நிறுத்திக்க பாட்டை அடிச்சுக்கிட்டு செய்கிறவன் நிறைய பேர் நான் எப்பேற்பட்ட அனுதினமும் மனபூஜை செய்யக்கூடியவர்கள். மனபூஜை ஆமா, உள்ளத்திலே இறைவனை நினைத்து அனுதினமும் தவறாமல் படிக்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சாரணம் செய்து நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நாள் வாழ்க அப்படி என்று நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பண்ணி அண்ணவருடைய அருளை பெற்று அண்ணவரே பெற்றபடியாக அது மட்டுமா ஓய்யா நாட்டை இழந்தோ நகரத்தை இழந்தோ அப்படி இழந்து வனவாசத்தை கழித்து இந்த கோலத்தை கொண்டிருக்கீங்க. அது மட்டுமல்ல நடந்து போச்சு. 12 கடந்து போச்சு. இப்ப 13ல ரூபம் அந்த தட்டி சொல்லாடன் கட்டி எங்களுடைய ஐயாவாக இருக்கும்படி அரசராக இருக்கும்படி அரசனை காணும் பொருட்டாகத்தானே நான் வந்திருக்கின்றேனே.
அப்படி வந்திருக்கிறது ஆமா. என்று இந்த தினத்திலே அம்பாளார் ஓடியார் ஆமா. அதாவது நகரத்திலே ஆலயத்தமா குடிகோயில் கொண்டிருக்கோம். ஆமா. அம்பாளாக இருக்கும் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். ஆமா. அப்படி சொல்லுவதே யாக சொன்னது. ஆமா. அம்பாள் சக்தி ஒன்று, சமயம் சமயம் பலவாறு. ஆமா. இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஆமா. ஞானா சக்தி. அப்படி சொல்லும்படியாக மதாங்கடி உடன்மாறி என் அம்மா ஐவருக்கும் தேவி அழியாத பத்தி ஐவருக்கும் தேவி அழியாத பத்தி ஆடப்படி ஆமா. திரௌபதி தேவி ஆதார இடத்தை சமலத்திற்கும் ஆமா. இந்த சபையில வீட்டிற்கும்படி தாய் தந்தை குரு ஆமா. அப்படி யாவற்றுமான அண்ணாவாக இருக்கும்படி குடும்பத்தாருக்கும் ஆமா. இன்னும் சபையில இருக்கும்படி ஆமா. நம்முடைய ஆசான ஆசிரியர் ஆமா கற்று வரல சொல்லாமல் வரவில்லை தெரிஞ்ச பட்சம் நம்முடைய தெரிவு நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த மேடையில நான் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா. எல்லாம் இந்த மேடையில ஆடணும்னா ஆனந்தவனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் ஆமா நிறைந்து இருந்தால் அப்படி இருக்க இந்த ஆடவும் பாடவும் இந்த அம்பாளுடைய கலைவாணியுடைய அருள் பாதத்தை தொட்டு இந்த மேடையிலே இருக்கும்படியே நமது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உனக்கும் அடியேன் சிறிய இந்த தினத்தில் ஐயாவை காண வேண்டும். காண வேண்டும் சொல்லாமா மகாராஜா அது வரைக்கும் வடப்பள்ளியில் இருந்து அது பலாயனாக இருக்கும் உங்க காணும் பக்கம் வந்திருக்காரு. அப்படியா இருக்கும் ஐயா. மகாராஜா உங்களோட அழைப்பு செல்வோம். எங்கள் அரசே